ஒரு நாள் என்னுடைய தாய் கூப்பிட்டுட்டு என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ பிறந்த பொழுது நீ தாத்தாவை பார்த்திருக்க மாட்டேன், அவர் உயிரோடு இருந்தார். நீ பிறந்த பொழுது உன்னை கையில் ஏந்தின உன்னுடைய தாத்தா உனக்கு ஆபிரகாம் என்று பெயர் வச்சாரு. ஆபிரகாமன் பெயர் வச்சு இவன் தேவனுக்காக ஊழியம் செய்வான், தேவனுக்காகவே வாழுவான், விசுவாசத்தோடு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நானும் உன்னுடைய தகப்பனாரும் உனக்கு ரோஷன் அப்படின்னு பேர் வச்சோம், சுமன் அப்படின்னு பேர் வச்சோம். காரணம் என்னன்னா, எனக்கு பிடிச்ச பெயரு, அதனால அந்த நாட்களில உனக்கு வச்சிட்டோம். ஆனா உங்க தாத்தா வச்ச பேரு இது. ஏன்னா உங்க தாத்தா சாதாரண மனிதன் இல்ல, அவர் ஒரு தேவனுக்காகவே வாழ்ந்த ஒரு சுவிசேஷகர். இந்த பகுதியில அநேக மக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களா மாறி இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உங்க தாத்தா கூட்டிட்டு வந்த மிஷினரிகள். அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் சொன்னாரு, சாது செல்லப்பா. உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த காக்கி ட்ரெஸ் அணிந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த சாது செல்லப்பா அவர்கள் இந்த நீலகிரியில வரும்பொழுது இந்த இடத்துல இருந்து இந்த வாசலில கூட்டங்களை நடத்துவாங்க. இரவு கூட்டங்கள், பகல் கூட்டம்னு அனுதினமும் உபவாசத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் அப்படின்னு சொல்லி. ஆனா நீயோ இப்படியும் இந்த குடும்பத்துல பிறந்து இப்படி ஒரு ஊதாரியா இருக்கியே, இப்படி பாவப்பட்ட மனுஷனா இருக்கியேன்னு அடிக்கடி நான் இந்த பாவ உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய அம்மா கடிந்து கொண்டு சொல்லியிருக்காங்க. அந்த நாட்களிலே எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 7 இப்போ இந்த ஊழியம் நான் துவங்கி 7 வருடம், 7 வருடத்துக்கு முன்பதாக, ஒரு 8 வருடத்துக்கு முன்பதாகன்னு வச்சுக்கீங்களே. அப்படி ஒரு பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருந்த என்னை, இதோ அந்த அனாதி தீர்மானம் இருக்கு இல்லையா, அனாதி தீர்மானம் ஏதோ ஒரு வகையில இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியனாக இங்கு வந்து நிற்க செய்திருக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. இந்த முன்னோர்கள் நம்மை தூக்கி ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதம் வெறுமையான ஆசீர்வாதம் கிடையாது. அது வெறுமையாய் திரும்புவதும் கிடையாது. நாம முன்னோர்களை பார்க்கிறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவர்களுடைய சந்ததிகளை அவர்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியே அவர்கள் ஆனார்கள் என்று பார்க்கிறோம். அது போல இதோ இந்த உலகத்துல தேவனும் இந்த உபவாசத்தின் மூலியமாக இந்த சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு இந்த இடத்திற்கு வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் உங்களுடைய சந்ததியினர், உங்களுடைய தாத்தா பாட்டி ஒருவேளை இப்பொழுது புதுசா ரட்சிக்கப்பட்டிருந்தா ஆவியானவர் உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் வைத்திருப்பார். அந்த தரிசனம் ஒரு நாள் விளங்கும். ஹல்லேலூயா. அந்த தரிசனம் ஒருபோதும் பொய்க்காது, அது விளங்கும். அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரமே. என்னதுன்னா, இதோ இந்த உபவாசத்தை ஏறெடுத்து தேவனிடத்துல உங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்தணும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை, நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க, நல்லா முட்டை குடிச்சு ஜிம்முக்கு போய் பஸ்கி எடுத்து நல்ல ஆம்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு அவர்கள் இந்த உலகத்துல திடகாத்திரமா இருக்கிற அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆத்துமா பலவீனமா இருந்துச்சுன்னா சரீரம் எவ்வளவு பலனுள்ளதா இருந்தாலும் அது வீணானது, அது வெறுமையானது. நம்மளுடைய ஆத்துமா என்னைக்குமே பலனுள்ளதா இருக்கணும். எப்படி ஆத்துமாவை பலப்படுத்துகிறது என்று இந்த உபவாச நாளிலே நாம பார்க்கவிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் நம் மீது வைத்திருக்கிற திட்டம் என்ன. இன்றைக்கு அநேகருக்கு நம் மீது தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கிறத நான் பார்க்கிறேன். சில நாட்களுக்கு முன்பதாக, 2 நாட்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு சகோதரி கால் பண்ணியிருந்தாங்க. மலேசியால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து நினைக்கிறேன், சிங்கப்பூர்ல இருந்து இருந்தாங்க. மலேசியால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் கால் பண்ணி பேசினாங்க. அவங்க பேசும்பொழுது அவங்க சொல்லியிருந்தாங்க, பாஸ்டர், எனக்கு இந்த யூத் மினிஸ்டர்ஸ் பார்த்தா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதுவும் இந்த யூத் மினிஸ்டர்ஸ் இந்த வில்லேஜ்ல எல்லாம் போய் ஊழியம் செய்யறது பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆசையா இருக்கும். நான் இங்க சிங்கப்பூர்ல ஒரு நர்ஸா இருக்கேன். அப்போ அது இந்தியாவில, குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த யூத் மினிஸ்டர், இந்த வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ணும் பொழுது அவர்கள தேடி கண்டுபிடிச்சி அவர்களில சிலருக்கு என்னால இயன்ற உதவியை மாதம் கொடுப்பேன். நானு அவர்களை கால் பண்ணுவேன், அவர்களை ஊக்கப்படுத்தி போங்க, இன்னும் வில்லேஜுக்கு போங்க, இன்னும் தேவனுடைய சத்தியத்தை சொல்லுங்கன்னு நான் ஊக்கப்படுத்துவது உண்டு. அதை நான் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தேன். ஒரு நாள் நான் இங்க ஒரு பகுதியை சொன்னாங்க, ஒரு பகுதியை சொல்லி நான் கோயம்புத்தூர்ல ஒரு பகுதிக்கு நான் வந்திருந்தேன். அந்த ஊழியர் நான் அறிந்த ஊழியர். அந்த ஊழியரை நான் சந்திக்கும்படிக்காக ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல ஏவினார். கிட்டத்தட்ட சில வருடங்களாக அந்த ஊழியத்தை தாங்கி வந்தேன். ஒரு நாள் அவர் வந்து, நீங்க வாங்க, நான் போகிற ஊழியத்தை எல்லாம் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். இதோ இந்த நீலகிரியில அந்த டோடாஸ் மலை ஜாதி மக்கள் இடத்துல எல்லாம் நாங்க போய் நாங்க ஊழியம் செய்யறோம், அந்த பகுதியெல்லாம் காட்டுறேன்னு சொல்லியிருந்தாரு. நானும் அங்க இருந்து ஃபிளைட் புக் பண்ணிட்டு வந்தேன். அவங்க நல்லா ரிசீவ் பண்ணாங்க. ஆனா
அங்கிருந்து ஒரு நாள் 2 நாள் 3வது நாள் அந்த ஊழியர் இடத்துல கேட்டேன், ஏன் பாஸ்டர் என்னை இப்படிப்பட்ட ஊழியத்துல காட்டுறேன்னு சொன்னீங்களே, என்னை கூட்டிட்டு போக மாட்டீங்களான் போது அந்த ஊழியர் என்னிடத்துல ரொம்ப ரூடா ரொம்ப கடினமா நடந்து கொண்டார். அதுவும் நான் இன்னொரு காரியத்தை பார்த்தேன். அவர்களிடத்துல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் அவர் உங்கள் உண்மையிலேயே தேவனுடைய ஊழியத்தை சித்தம் கொண்டு செய்கிறார்களா இல்ல சித்தமே இல்லாமல் செய்கிறார்களா என்ற ஒரு மன ஐயம் என்னிடத்துல ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. அடிக்கடி அவர்கள் எனக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தினாங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, அந்த ஆவியை நான் விரட்ட போறேன். உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, அந்த பிசாசு உங்களை நாசம் செய்யும், உங்களை விழத்தள்ளும், உங்களை எப்படியாவது அடிமைப்படுத்திடும் சொல்லி 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 எனக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டே இருந்தாங்களே ஒழிய அவர்களுக்குள்ள ஒரு ஆவியின் கனியை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சொல்றது யார் தெரியுமா? இதோ மலேசியாவிலிருந்து பிரயாசத்தோடு இவர்கள் தாங்கின ஊழியத்தின் பெருக்கத்தை, அந்த ஊழியத்தினால் அடைந்த நன்மைகளை பார்க்க வந்த ஒரு சகோதரி, ஒரு விசுவாசி மனநொந்து போன பாஸ்டர். அங்க இருந்த ஒரு வாரம் எனக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டுருச்சு. எப்போ போலான்னு போதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எனக்கு காய்ச்சலோட நான் ஃபிளைட் புக் பண்ணிட்டு அப்படியே நான் கடந்து போய்விட்டேன் சிங்கப்பூருக்கு. அதற்கு பிறகு அந்த ஊழியரை நான் தொடர்பு கொள்ளவே இல்லைன்னு சொல்லி அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டாங்க. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அவர்கள் அப்படி செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க, சரி, அவர்கள் சரியா ஊழியம் செய்யல. ஆனா இந்த சகோதரி எதற்காக தேம்பி தேம்பி அழுறாங்க? அவங்களுக்கு கிட்டத்தட்ட 52 53 வயது, 2 பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல பெரியவங்க, 24 25 வயது, ஒரு பெண் ஒரு ஆண். இப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது எதற்காக இப்படி அழறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆச்சரியமா இருந்து அந்த சகோதரி கிட்ட கேட்டேன், ஏம்மா எதற்காக இப்படி அழறீங்கன்னா, எனக்கு ஊழியம் செய்யணும்ன்ற பாரம் இருக்கு, ஆனா என்னுடைய வாழ்க்கை இப்படி இப்படி அடைக்கப்பட்டிருக்கு பாஸ்டர். ஆனா யூத் மினிஸ்டர்ஸ் நல்லா ஊழியம் பண்றவங்களை தாங்குவதன் மூலியமா ஒரு மன திருப்தி எனக்கு இருந்துச்சு. அவங்க நல்ல ஊழியம் போவாங்க, கிராம கிராமமா போய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுவாங்க, மிகுதியான ஒரு அறுவடையை அவர்கள் காண்பாங்கன்னு போகும் பொழுது நிறைய பேரை தாங்கினதுல ஒரு இடத்துக்கு தான் என்னால போக முடிஞ்சு, மன உளைச்சலோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியத்தின் பாரத்தை குறித்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் என்னிடத்துல பேசினாங்க, அழுது கொண்டே இருந்தாங்க. நான் சொன்ன ஆறுதல் சொல்லி, ஆண்டவர் இந்த காரியத்துல நீங்க உங்களை தேவன் அழைச்சிருக்காருன்னு எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? வேலைக்கு நர்ஸா வேலைக்கு போறேன், இப்ப என்னமோ தெரியல, இப்போ நாட்களில என்னால அங்க வேலை செய்யவே பிடிக்கல, வேலை செய்யவே முடியல, எந்த காரியம் செஞ்சாலும் தோல்வியில முடியுது, யாரிடத்துல பேசினாலும் தோல்வியா இருக்கு, ஒரு தொழிலை செய்யலான்னா அதுலயும் தோல்வியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன அழைப்புனே தெரியல. ஆண்டவர் என்ன அழைக்கிறாரா, ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கா, இல்ல வேலை செய்யணுமா, என்னன்னே தெரியாம மன குழப்பத்துல இருக்க. சில நாட்களாக, சில மாதங்களாக ஏதோ ஒரு இறுக்கம் எனக்குள்ள இருக்கு. எனக்குள்ள இருக்கிற ஆவி, என் தேவன் என்னை அழைப்பு என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கேன்னு சொல்லி அழுதாங்க. இதோ அவர்களுக்கு சில வார்த்தையை சொல்லி உங்களுக்கு வந்திருக்கிற அழைப்பை, அவர்களுக்கு வந்திருக்கிற அழைப்பை குறித்து தெளிவாக விளக்கும் பொழுது அந்த சகோதரி புரிந்து கொண்டாங்க. இன்றைக்கும் இதோ என் சகோதரனை இங்க நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம், சகோதரி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களிலும் அநேகருக்கு தேவனுடைய அழைப்பு இருக்கும், ஆனால் அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நமக்கு ஒருவேளை பிசாசு கஷ்டத்தை கொடுக்கிறா, நம்மை அவன் காயப்படுத்துறா, நாம இந்த மாதிரி விழுந்து போயிருக்கோம்னு இந்த உலக மனுஷனையோ பிசாசின் தந்திரத்தையோ மாத்திரம் பார்க்கிறோமே ஒழிய தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற சித்தத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் தேவன் அழைத்திருக்கிறார், யார் மீதெல்லாம் தேவன் தன்னுடைய திட்டத்தை சித்தத்தை வைத்திருக்கிறார் என்பதை இந்த உபவாச நாளின் மூலியமாய் நாம பார்க்கவிருக்கிறோம். என்னோடு இந்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல தேவன் ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்ய யாரிடத்துல சொல்றாருன்னா மோசேயின் இடத்துல சொல்றாரு. இதோ அந்த சீனாய் மலையின் அந்த கொடுமுடியிலே கர்த்தர் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வரும் பொழுது பயங்கரமான அக்கினிமயமா பச்சிக்கும் அக்கினியை போல இறங்கி வந்ததை இதோ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறாங்க. பாளையம் இங்க இருக்குது, ஆப்போசிட்ல தேவன் சீனாய் மலை இருக்கு, சீனாய் மலையின் மீது மேக ஸ்தம்பம் இறங்கி வந்துருச்சு, ஒன்னும் தெரியறதில்ல, ஆனா கொடுமுடி மட்டும் தெரியுது. கொடுமுடியில பச்சிக்கும் அக்னியை போல தேவன் இறங்கி வர்ற காட்சியை எல்லாரும் பார்த்து கொண்டு பயத்துல நடுங்கி கொண்டு இருக்காங்க. இப்பொழுது தேவன் மோசேயின் இடத்துல சொல்றாரு, நீ
ஆரோன், ஊர் மற்றும் ஆரோனின் 2 பிள்ளைகள், நீங்க அப்புறம் 70 பேர். அவர் தெரிந்து கொண்ட ஆசாரியர்களில் 70 பேர். அந்த 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 கூட்டத்துல 70 பேர் மாத்திரம் நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. அவங்க மட்டும் போறாங்க. போகும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மற்றவர்கள் எல்லாம் அந்த மலையின் அடிவாரத்துல இருக்கணும், நீ மட்டும் என்னிடத்தில் வா அப்படின்னு சொல்லும் பொழுது மோசே அந்த மேகங்கள் நடுவே ஏறி போனார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது 25வது வசனத்துல. அந்த மேகங்கள் நடுவே ஏறி போகிற அந்த மோசேக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு சில கற்பனைகளை கொடுக்க போறேன், கட்டளைகளை கொடுக்க போறேன், அதை நீ எனக்காக செய்யும் ஒரு பெட்டியில, அதாவது உடன்படிக்கை பெட்டியில நீ அதை வைக்க வேண்டும் என்று சொல்றாரு. 25ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது பாருங்க, சித்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள், அதன் நீளம் 2.5 முழம், அதன் அகலம் 1.5 முழம், அதன் உயரம் 1.5 முழமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் அந்த நாள் வரைக்கும் எந்த ஞானமும், உலக ஞானமும் இல்ல தெய்வீக ஞானமும் திட்டங்களும், எது நன்மை எது தீமை என்று அறியாதவர்களா இருந்தார்கள். தே டோன்ட் நோ எனிதிங். எப்படி ஒரு பிறந்த குழந்தைக்கு பரிசுத்தம்னாலும் எதுன்னு தெரியாது, பாவம்னாலும் எதுன்னு தெரியாது, அது தெரியாமல் போய் காரியத்தை செய்ய தெரியுமா? அப்படிதான் அந்த ஜனங்கள் இருந்தாங்க. முதலிலே நம்முடைய கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு பரிசுத்த காரியத்தை நாம் எப்படி அணுக வேண்டும், அது என்ன திட்டம் அப்படின்னு சொல்றாரு. அத காரியத்தை நேற்று இரவு தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய இருதயத்திற்குள்ள ஒரு வார்த்தை எனக்குள்ள ஒலித்து கொண்டே இருந்தது. என்ன இந்த வார்த்தைனா, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த வசனம் என்பது ஒரு ஆர்கிடெக்சரை இந்த உலகத்திற்கு கொடுத்து இருக்கிறது என்று சொல்லி. ஆர்கிடெக்சர் டிசைன் என்ஜினியர்ஸ்ல இருக்காங்க இல்லையா, இந்த சிவில் என்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ்ல இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய வேலை என்னன்னா, இந்த 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 உலகத்தை டிசைன் செய்வது, இந்த உருவத்தை டிசைன் செய்வது, அதுதானே? சரி, நிறைய பேர் இந்த உலகத்தை படைத்தது உங்கள் தேவன் தானா, இந்த உலகத்தை படைத்தது உங்கள் தேவன் தானா அப்படின்னு நம்மளிடத்துல நிறைய ஒரு தர்க்கம் பேசுகிற ஜனங்கள் இருக்காங்க இல்லையா. இப்போ அவர்களுக்கு பதில் சொல்லும்படிக்கான ஒரு மிகப்பெரிய காரியம் இந்த வசனத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு சொல்ல போறேன்.